அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறேன். நைட் லைவ் மட்டும் நான் சொல்கிறேன்ப்பா, சரிங்களா? வெயிட் பண்ணுங்க. க்யூட் கேர்ள் 22 வீடியோஸ். என்னை பார்த்தா மேரேஜ் ஆன மாதிரி தெரியாமையா இருக்குது. என் 3 பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கேங்கிற மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்குறீங்க நீங்கள்? ஆ இல்லை, இது என்ன கதை? இப்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி கமெண்ட்ஸ்லாம், இந்த பேட் கமெண்ட்ஸ் கூட சகிச்சுக்க முடியுது. அதையும் தாண்டி ஒரு சில வார்த்தைகள்ல கமெண்ட் வருது, அதுதான் ஏத்துக்க முடியல. பேட் கமெண்ட்லாம் வந்து அவங்களுக்குலாம் அவ்வளோதான் தெரியும் அப்படின்ட்டு போயிடலாம். ஒரு சில கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது என்னடா இது, இவங்களுக்கு நாலேஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு தோணுது. ஆக்சுவலி கியூட் கேர்ள் உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன் நான், சரிங்களா? ஒரு 2-3 கமெண்ட் பார்த்தேன், ரொம்ப பேசுறாங்கப்பா. எப்பா, அவங்களாம் நம்ம பர்ஃபெக்டோ நாம என்னமோ பர்ஃபெக்ட் இல்லைங்கிற மாதிரி. ஓகே, ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே ஓகே, பரவாயில்ல, ஜஸ்ட் சொல்றேன். ஒரு சில கமெண்ட் பார்க்கும்போது அப்படியே கையில கிடைச்சாங்கன்னா அப்படியே உரல்ல வச்சு இடிச்சிடலாம் போல இருக்கு எனக்கு. ஓகே, சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா எத்தனை தடவை பாக்கீங்களா கேட்கிறேன். ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. காய்ஸ், லைவ்ல புதுசா பாக்குறவங்க தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா நான் இன்னைக்கு லைவ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் இருக்க போறேன். அண்ட் வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து லைவ் வந்து பாக்குறீங்க. கண்ணன் ஹாய் அக்கா. ஹாய் கண்ணன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பூவா, என்ன சொல்றீங்க? சாப்பிட்டேன்னு சொல்றீங்களா? ஓகே ஓகே ஓகே. கண்ணன் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் லைவ் இருக்கும். நான் கொஞ்சம் ஏர்லியா சாப்பிட்டேன். அப்புறம் கிட்ஸ்லாம் கூட்டிட்டு வந்து தான் காஃபி டீலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துருவாங்க. போய் தான் கூட்டிட்டு வரணும். நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் லைவ் வந்துட்டு போலான்ட்டு வந்தேன். ஆக்சுவலி ஈவினிங் லைவ் வர மாட்டீங்களா? ஈவினிங் லைவ் இதுக்கு மேலே சுத்தமாக சாத்தியமில்லாத விஷயம். ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க காலையில போயிட்டு ஈவினிங் வருவீங்க. அவங்க முன்னாடி திருப்பியும் ஃபோனை வச்சுட்டு உட்காந்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், என் பிள்ளை முன்னாடி அவ்வளோதான் மூக்குலேயே குத்திருப்பாங்க. சொல்லிட்டு தான் போயிருக்கா, நான் வரும்போது ஃபோனு கைமா நீ இருந்தேன்னு வச்சுக்கிய உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அதாவது ஃபோனு பார்க்காதன்னு சொல்லி அம்மாக்கள் திட்டுற காலம் போய் பிள்ளைங்க திட்டுற காலம் வந்துருச்சு. அந்த நிலைமைக்கு ஆளாயிட்டோம் நாம. சொல்லிட்டு தான் போயிருக்கா. அந்த ரீசனால கொஞ்சம் கஷ்டம். 6 மணி 5 மணி லைவ்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். நாள் முழுக்க பிள்ளைங்க அங்கே ஸ்கூல்ல இருக்குது. நம்ம பிள்ளைங்க வரும்போதும் வந்து உட்கார வச்சு எல்லாருமே என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு, என்ன சொன்னாங்கன்னு எப்போதுமே குட்டி குழந்தையிலேருந்து எவ்வளோ பெரிய பிள்ளையா இருந்தாலும் கேட்டு பழகுங்க. நான் எப்போதும் அதை கேட்டு பழகுவேன். எனக்கு அதுக்கு வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடும். என்னென்னலாம் சொல்கிறாங்க, எதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எதெல்லாம் மறக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் நான் தெரிஞ்சுப்பேன் ஃபஸ்ட்டு. அதனால் ஃபஸ்ட்டு எப்போதும் ஆராதனாவுக்கு தான் அந்த ட்ரைனிங் போகும். இப்போ 3 பேர் இல்லையா, கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னைக்கு என்னன்னா பஞ்சாயத்துலாம் ஸ்கூலில் சொல்ல காத்துட்டு இருக்கோதுங்களோ தெரியல, பயமாக தான் இருக்குது கொஞ்சம். சாப்பிட்டாச்சு. ஓகே, லைக் போட்டாச்சு. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. டைம் என்ன? டைம் இருக்குது, இன்னொரு 10 மினிட்ஸ் கிட்ட லைவ்ல இருப்பேன் காய்ஸ். உங்கள் வீட்டில் பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்களா? இடையில ரேண்டமாக நியூஸ் வர பண்ணிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஃபேக் நியூஸ் தான். June 9 வந்து தான் ஸ்கூல் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. மினி புரியல சாய், புரியல நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரேண்டமாக நீ வந்து ஃபேக் நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா June 9 தான் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எப்படியோ June 2 தான் ஸ்கூல் அப்படின்னு. 6ஆம் முன்னாடிலாம் ஸ்கூல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, டைமுங்கிறேன், இது எப்போ ஜூன்லேயே ஓப்பன் பண்ண மாட்டாங்க, ஜூலையில் தான் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போலாம் வந்து என்னமோ தெரியல, இந்த டைம் எல்லாமே டோட்டலி சேஞ்சாக இருக்கு. புரியல சாய், என்ன சொல்லியிருக்கீங்க? போல அக்கா, நீங்கள் ஸ்கூலுக்கு போகலையா? ஏன் ஸ்கூலுக்கு போகல? மலைடா அண்ணா மலை. மதிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சாப்பிட்டீங்களா? லைக் டன். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. சேனலில் நிறைய பேர் புதுசாக பார்க்குறீங்க, தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள்.